விவசாயிங்க கஷ்டத்தை கமெண்ட் பண்றாங்க. விவசாயிங்க தற்கொலையை ஏளனமா பாக்குறாங்க. விவசாயிகளை காப்பாத்தணும்டா. ஒரு டீச்சருக்கு ஒரு இன்ஜினியருக்கு சம்பளம் கொடுக்கற மாதிரி விவசாயிகளுக்கும் சம்பளம் கொடுக்கற நாள் வரணும்டா. அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். டேய், ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு கைப்பிடி அரிசி போதும்டா. அந்த கைப்பிடி ரைஸ் கூட கிடைக்காம விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த அரசியல்வாதிங்க தான் சொல்லணும்டா. அரசியல்வாதியும் மாற மாட்டாங்க, இந்த சமூகமும் மாறாது. ரத்த வெறி பிடிச்ச புலி எப்படி வேட்டையாறதை நிறுத்தாதோ, அநியாயம் பண்ணி பழக்கப்பட்ட அந்த ஃப்ராட்ஸும் மாற மாட்டாங்கடா. அரசியல்வாதிகளே இப்படிதான் இருப்பாங்களா? கான்ட்ராக்டும் அவங்களுக்கு வேணும், லஞ்சமும் அவங்களுக்கு வேணும். இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வக்கீலாண்டா, நம்ம ஜெயசேனா ஹெல்ப்லைன் வச்சு விவசாயிகளுக்கு உதவி பண்ணலாம்டா. அந்த மினிஸ்டரோட ஃபைனான்ஸ் கம்பெனில ராபரி பண்ணி அவன் பணத்தை அவனுக்கு லஞ்சமா கொடுப்போம்டா. என்ன சொல்றீங்க? லெட்ஸ் பிகின் தி ஆபரேஷன். நீ கேக்குறது 300 ரூபாயா 3 கோடியா? 3 கோடி தான் ப்ரோ. பேங்க் இல்லனா ஃபைனான்ஸ் கம்பெனில போய் திருடி தான் கொண்டு வரணும். அட்லீஸ்ட் உன் காராவது கொடு ப்ரோ. என்னோட கார் ரிப்பேர்ல இருக்குடா, பிரேக் கூட பிடிக்காது. நிரஜா ஆண்டி இன்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருக்கான், நாங்க போய் அந்த கார் எடுத்துக்கிறோம். நான் காருக்கு பிரேக் பிடிக்காதுன்னு தான் சொன்னேனே தவிர காரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. டோர் லாக் ஆயிருக்கு. எவன்டா லாக் பண்ணது? கதவை திறடா. டேய், லைட் போடுங்கடா. டேய், கதவை திறங்கடா. யாரா லாக் பண்ணது? டேய், திறங்கறல. திறங்கடா. டேய். டேய், யார வந்திருக்காங்க? அவனுக்கு தான் டோர் லாக் பண்ணாங்க. டேய், சீக்கிரம் வாடா. வாங்கடா சீக்கிரம். டேய், அங்க. டேய், அது அங்க இருக்காங்க. நீங்க வாங்க. ஓடு. சீக்கிரம் வாங்க. பிடிங்கடா. டேய், ஓடாதீங்கடா. நில்லுங்கடா. சீக்கிரமா வண்டிடு. ஹலோ அண்ணா, நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனில ராபரி நடந்துருக்குதுண்ணா. ராத்திரி 3 கோடி ரூபாய் அடிச்சிட்டானுங்கண்ணா. நீதான் என்னோட பினாமினும் அந்த பணம் என்னோடதுன்னும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் தெரியக்கூடாது. சரிண்ணா. ஹலோ. என்னையா ஹலோ? என்னோட ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. அந்த திருடனுங்களை இது வரைக்கும் நீங்க பிடிக்கவே இல்லை. உங்க டிபார்ட்மெண்ட் என்னைய பிடிக்கிட்டு இருக்கு. ஏயா மினிஸ்டர் என் நிலைமையே இப்படி இருக்குன்னா பப்ளிக்கோட நிலைமை என்னையா? இதனால தாயா பப்ளிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி யாரும் ஒரு ஆபீஸ்ல வாடிப்பட்டிக்கு டிரான்ஸ்பர் பண்ணோமே, அவன் பேர் என்ன? தேவதா. தேவதாஸ். அந்த தேவதாஸ மறுபடியும் சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணி ஆர்டர் போட சொல்லு. வேண்டாம் சார். உனக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த தேவதாஸ் ஒரு டேஞ்சரான ஆளு சார். நான் சொல்றதை கேளுங்க சார். அவன் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்க ஒரு எமன் சார். கிரிமினல்ஸ்னு தெரிஞ்சா போதும், அவங்கள உயிரோட சமாதி பண்ணாம போகவே மாட்டான் சார். அவன் என்கவுண்டர் பண்றதுக்காகவே யூனிஃபார்ம் போடுறவன் சார். அவன் தயவு தாட்சண்யம் பார்க்க மாட்டான் சார். அவங்கிட்ட வச்சுக்கிறதுன்றது நெருப்பு கூட விளையாடுறது மாதிரி. அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு தேவை. பரவாயில்ல, கூப்பிடு. சொல்ல வேண்டியது என் கடமை சார். உன் புருஷன் வந்தான் என்ன கொலை பண்றதுக்கு. அவனை கொன்னுட்டேன். அவன் செத்து சைலண்டா போயிட்டான். ஆனா
நீ என்னடி வயலண்டா என் மேல கேஸ் போட்டிருக்க? கட்ஸ் இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். டுகெதரா சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ணலாமா? என்ன சார் இப்படி பிரேக் அடிக்கிறீங்க? என் காலுக்கு இடைஞ்சலா இருந்தது, அதனாலதான் நான் அடிச்சேன். என் காலுக்கு இடைஞ்சலா பிரேக்கா இருந்தாலும் சரி, ஆக்சிலேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி, தூக்கி வீசிடுவேன். பிராண்டி நம்ம பிராண்டு தான். அப்போ சரக்கு போட்டுக்கிட்டே பேசலாமே, மேட்டரை செட்டில் பண்ணிடலாம். தேவதாஸ் ஏசிபி என்ன அடிக்க வந்திருக்கேன்னு நினைச்ச? நீனடா சரக்கு அடிக்கிறங்கிற? வா பாரு, என்ன நொங்க எடுக்க போறியா? உன்னை தொங்க போட்டு வேண்டா. இவனை அடிக்க கூடாதாமா, சுற்று. உன்ன நான் அடிக்கலன்னு வச்சுக்க, என் கட்ஸ் ஃபீல் ஆகும். சுடலன்னு வச்சுக்க, என் கன்னு ஃபீல் ஆகும். நீ எதுக்கும் ஃபீல் ஆகாத. பிளாங்கா பார்த்தா எப்படிடா? பாயிண்ட் பிளாங்க். மனுஷனா பிறந்துட்டு சரக்க வேஸ்ட் பண்ணுவியாடா? அரசாங்கத்தோட மிகப்பெரிய வருமானமே அதான். கஷ்டம் தம்பி, பாட்டில போட்டு உடைச்சிட்டானுங்க. ஹலோ, தெரியும் தெரியும் தெரியும், இதுவும் தெரியும். சுற்று. உன் புருஷன் இவன் தான கொன்னா, நீ இவனை கொன்று. சுடு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. பயப்படுறதுக்கு நீ ஒண்ணு சாதாரண பொம்பளை கிடையாது, போலீஸ்காரனோட பொண்டாட்டி. சுடு. வெரி குட். நீ சாவடிச்சது சாதாரணமான ஆள் இல்லடா, போலீஸ்காரன. போலீஸ்காரன் ஃபேமிலி கிட்ட எவனாவது வச்சுக்கிட்டா பனிஷ்மெண்ட் இப்படித்தான் இருக்கும். என்ஜாய் த டெத். என்ன சார் இப்படி விட்டுட்டு போக பாக்குறீங்க? உங்களை மட்டும் இல்லடா, உங்க ஸ்டேஷனை விட்டு தான் போறேன். டிரான்ஸ்பர். ஜனங்க வாயில மண்ணை தூக்கி போட்டு சம்பாதிச்ச பணம் அது. மொத்தத்தையும் அடிச்சிட்டு போயிட்டானுங்க. இது வரைக்கும் அவனுங்களை ஒருத்தனை கூட உங்களால பிடிக்க முடியல. இந்த அப்பாஜி பேரை சொன்னா இங்க ஈஸ்ட் அங்க வெஸ்ட் சும்மா நடுநடுங்கி போயிடும். 10 நாள்ல புடிச்சு காட்டுறேன். 10 லட்சத்தை கொடுங்க. ஃபேக்ஷனலிசம் ஏற்பட்டது என் கம்பெனில. என் பசங்களை அனுப்பி டோட்டலா காலி பண்ணிட்டேன். அட என்னங்கண்ணா நீங்க? போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு தான் அப்புறம் கொலையே பண்ணுவோம். இதுவரையும் ஒருத்தனையும் பிடிக்கலையே, அது நான் கெத்து. புரியுதா? போலீஸ் மூடிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சார் இது? டைம் கொடுத்தா பிடிக்க போறோம். என்னத்தை பிடிக்க போறேன்? என்ன மாமா, நான் ஆக்ஷன்ல இறங்கறதுக்குள்ள நீ ஆக்ஷன்ல இறங்கிட்ட?
உன் பார்வை என் மேல இல்லங்கிறதுக்காக என் பார்வை உங்க மேல இல்லாம போயிடுமா என்ன? ஆனாலும் எங்க தொழில்ல திருடன் யாரு துரை யாருன்னு இப்படி கண்டுபிடிப்போம். கேட்டல, உன்ன மாதிரி ஆளுகளை நம்புறதுக்கு இந்த மாதிரி ஆளுகளை நம்புறது பெட்டர். அது சரி, ஃபார்ம்ல இல்லாத போலீஸ்காரனுக்கு யூனிஃபார்ம் எதுக்கு? கழட்டி பாத்திரலான்னு தோணுது. ஏசிபி தேவதாஸ் நடிச்சிட்டு உள்ள வந்துட்டியா? கவுண்டர் நல்லா போடுறடா. கன்னு ஒன்ன போடுறோம் பாத்துக்க. போலீஸ்கார யூனிஃபார்ம் தொடர உரிமை அவன் பொண்டாட்டிய தவிர எந்த புறம்போக்குக்கும் கிடையாது. டேய் தேவதாஸ், நீ மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருந்தா உன்னை அப்பே நான் போட்டு தான் இருப்பேன். மிஸ் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்றியாடா? அதான் இப்ப வந்துட்டேனே, பாயிண்ட் பிளாங்க்ல இருக்கேன். இந்தா புடி, போட்ரு, கமான் போடுறா. டேய், தப்பு பண்ணா கங்கை நதியில போய் பாவ மன்னிப்பு கேட்டு முழுகி எந்திரி. பாவத்தை கழுவிக்கலாம். முடிஞ்சா பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போய் சிவனை கும்பிடு, மன்னிச்சு விட்டுருவாரு. முடியாது நடக்காதுன்னு தேவதாஸ் கிட்ட வந்தா, நான் வாடிப்பட்டியில டியூட்டில இருக்கும் போது உன்னை பார்க்க முடியலையே. ஏன்டா போலீஸ்காரனுக்கே போனை போட்டு மிரட்டுவியா நீ? டேஞ்சரஸ்! இவன் கமுதில மிஸ் ஆயிட்டான், உன்னால இங்க மாட்டினான். உங்க போலீஸ் ஒண்ணும் பண்ணாததுனாலதான் நான் ரவுடிகளை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டேன். நான் மினிஸ்டர். நான் ஏசிபி தேவதாஸ். போலீஸ்காரனுங்களை நம்புங்கடா, இந்த மாதிரி நாதாரிகளை நம்பாதீங்க. கிளம்பலாமா சார்? வணக்கம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தேவதாஸ் இப்பொழுது சிட்டிக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கிறார். அவர் பேரை கேட்டாலே குற்றவாளிகள் நடுங்குவார்கள். தேவதாஸ் என்றாலே டி ஃபார் டேஞ்சரஸ், டி ஃபார் டெத். சுயநலம், அகங்காரம், கோபம், விரக்தி முதல்ல நம்மளை நாசமாக்கிறோம். திருடங்களாவும் கிரிமினல்ஸாவும் நம்மளை மாத்திரும். அப்புறம் சமுதாயத்தை சீரழிச்சிடும். அதனாலதான் கிரிமினல்ஸை என்கவுண்டர் பண்றதுக்காக தான் நான் யூனிஃபார்மை போட்டிருக்கேன். ஒவ்வொரு மனுஷனும் பொறப்பால நல்லவன் தான். கிரிமினல்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கான்னு நான் பார்ப்பேன். அது இல்லாதவங்களுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு அருகதையே கிடையாது. ஒரு செகண்ட் கூட திங்க் பண்ண மாட்டேன். என்கவுண்டர் தான் என்னோடது. ரொம்ப மேட் கமிட்மெண்ட். இந்த உலகத்துல உயிரை எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் ஒன்னு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுற காவலாளிக்கு, ரெண்டாவது யூனிஃபார்ம் போட்டிருக்க போலீஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ஜெய் ஹிந்த். டேய், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டிக்கிட்டோம்னா மாஸ்க் போட்டு தான் ஃபேஸ் கவர் பண்ணிட்டலடா. ஏதாவது கேப்சர் ஆயிருக்கணும்னா சிண்டுவோட ஜீப் தானே கேப்சர் ஆயிருக்கணும். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்போமா? டெஃபினட்டா மிஸ்டேக் தான்டா. இன்கொயரியில தெரிஞ்சிடும். நம்ம மேல டவுட் வராம நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னடா? அட்டாக் பண்ணலாம். யாரா நீங்க? டேய், யாரா என்ன கிட்னாப் பண்ணது சொல்லுங்கடா. உங்களுக்கு தில் இருந்தா என் கட்டல அவுக்க வேண்டாம். என் முகத்துடைய மட்டும் எடுங்கடா. முகத்துடைய எடுங்கடா. வாங்க. டேய், எங்கடா? இந்த
அந்த தேவதாசுக்கு குடிக்கவும் தெரியும், தூக்கி போட்டு மெரிக்கவும் தெரியும். வாங்கடா. திரும்பி நில்லுங்கடா. டேய், நான் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சலாம், என்னோட கன்ல ஆட்டோமேட்டிக்கா புல்லட் லோட் ஆயிடும்டா. அப்படிப்பட்ட என்னையே ஸ்டடி பண்ணி ஏன் மூஞ்சிலே விட துணிய போட்டு மூடுறீங்க? 4 ஜோக்கரை மட்டும் வச்சு ஷோவை முடிச்சிட முடியாதுடா. லைஃப் இருக்கணும்டா. உங்க லைஃப் நான் டிசைட் பண்ணுறேன். டேய், என்னடா இதெல்லாம் செட்டப்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன இப்படி வைக்க போறீங்க? எங்க வேலையாகிற வரைக்கும். டேய், நான் மட்டும் வெளியே வந்துட்டேன், கண்டிப்பா உங்க கதையை முடிச்சிருவேண்டா. அதுக்கு நீ வெளியில வந்தா தானே? டேய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இன்ட்ரெஸ்டிங். ஏசிபி தேவதாசா கிட்னாப் பண்ணீங்க, அடைச்சு வச்சிட்டீங்க.